ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண போகிறோன்னா, என்கிட்ட இருக்க செடிங்களில் வந்து மல்லி, அப்புறம் செம்பருத்தி, சாமந்தி இதிலெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதி கட்டிங்ஸ் எடுத்து வைக்க போகிறேன். அது எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய மல்லி செடியிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். மல்லி கட் பண்ணுறேன்னு கோச்சிக்கிறத நிறையா மல்லி செடி ஆக்கிறது தான் கட் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. இதில் இருக்க இலெல்லாம் கட் பண்ணிடலாம், இல்லைனா எல்லா ஸ்ட்ரென்த்துமே இந்த இலையே வந்து உறிஞ்சிரும். இதுலேருந்து நம்ம எத்தனை கட்டிங்ஸ் எடுக்க முடியுதுன்னு நம்ம பார்க்கணும். இது வச்சு ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வேர் விடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம வைக்கிறப்போ வேர் வரத்துக்கு ஒரு கொணு மாதிரி இருக்குது, இது இருக்கணும். மேலே இலை வளர்கிறதுக்கு இது ஒன்று இருக்கணும். இதுமாரி நம்ம கட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். தூரமாக போயிட்டு விழுந்துருச்சு, அது அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு 3 கட்டிங்ஸ் கிடச்சிருக்கு. இது 3த்தையும் வந்து கோகோ பீட்டில் வந்து வச்சிடணும். கோகோ பீட்டில் வச்சுட்டு மேலே ஒரு கவர் போட்டு மூடிடணும். கோகோ பீட்டை அப்படி நல்லா நனைச்சிக்க வேண்டியதான். பசுமை கார்டனிங் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தேன். இந்த சாஃப் வச்சா வந்து கீழே ஃபங்கஸ்லாம் பிடிக்காது, செடி வளரும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அதனால் இதையும் ஒன்று வாங்கியாச்சு. அந்த கட்டிங்ஸ் வந்து கோகோ பீட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது லைட்டாக டிப் பண்ணிக்கணும். லைட்டாக இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக தண்டு பகுதியை வந்து முக்கிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது பெரிய தண்டு பகுதியாக இருக்குது, இதை கட் பண்ணி வைப்பேன் நான். இப்போதைக்கு 3 கட்டிங்ஸ் வச்சுருக்கோம். எப்படி வருதுன்னு பார்க்கணும். மேலேயும் லைட்டாக வச்சு விட்ருவோம், ஃபங்கஸ் எதுவும் வராமல் இருக்கு, பார்ப்போம். இப்போ இதை வந்து நம்ம கவர் போட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான், நம்ம வந்து மல்லி கட்டிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 45 டேஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாய்ஸ்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு 2 டேஸ் அது மாதிரி திறந்து பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பைனாப்பிள் வச்சுருக்கேன், அதோட வேர் வளர்றது தெரியுதா? இதுக்கும் ஒரு 1 மந்த் கிட்ட ஆகும் ஃபுல்லாகவே வளர்ந்து முடிக்கிறதுக்கு. செம்பருத்தி வந்து இது மாதிரி கிராஸில் தான் கட் பண்ணணும், அப்போ தான் வந்து வேர் பிடிக்கும் நல்லா. இதுவும் அதே மாதிரி அந்த சாஃபில் முக்கிட்டு அதே கோகோ பீட் வச்சுருக்கேன்ல, அதே பாட்டிலே வச்சிட போகிறேன். அப்படி என்னோடய மாடியில் என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரணக்கல்லி இருக்குது, கத்தாழை, வாடாமல்லி, அது வந்து மாதுளை, இது வந்து மிளகா, இதோட பேரும் எனக்கு தெரில. இது வந்து ரம்பா இலை சொல்லுவாங்க, பிரியாணிக்கெலாம் போடுவாங்க. இது வந்து மல்லி, அதுலேயே அப்படியே தொட்டால் சின்னங்கியும் இருக்குது. இது ஒரு குட்டி ரோஸு, இதுவும் ஒரு ரோஸ் தான். இந்த செடி பார்த்துருக்கீங்களா? நல்லா பூக்குது, ஆனால் பேர் எனக்கு தெரில. இதுலேயே ஒரு தக்காளியும் இருக்குது. இது சாமந்தி. ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம் அந்த சாமந்தி வீடியோ போய்ட்டு பாருங்கள். இது என்ன செடின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து அவகேடோ.
நான் ஒரு தடவை கொடைக்கானல் போயிட்டு வரப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த சீடை வச்சு வளர்த்தது. இது மஞ்சள், இது வந்து சேப்பங்கிழங்கு. இதை எடுத்து ரீப்ளான்ட் பண்ணணும் இந்த டேபிள் ரோஸை. இன்னும் வாழை மரமும் இருக்குது. இதில் அப்படியே புதினாவும் சும்மா நட்டு வச்சுருக்கேன். மாடியில் சின்னதாக ஒரு வாழை மரம் இருக்குது. இங்கேயும் ஒரு பிளான்ட் இருக்கு, ஆனால் எனக்கு பேர் மறந்து போச்சு. செம்பருத்தி, கொய்யாக்கா, இதில் வந்து மாங்காய் வளருது. அப்புறம் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ஹில் ஸ்டேஷன் போகிறப்ப வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் சும்மா நட்டு வச்சுருக்கேன் ஆசைக்கு. டொமேட்டோவும் வளருது. ஆல்ரெடி ஒன்று கட் பண்ணிட்டேன். இது வந்து இன்னும் 2 இருக்குது. இப்போ இன்னொரு சேப்பங்கிழங்கு நட்டு வச்சுருக்கேன். வேறு 2 கலரில் சாமந்தி, அதுவும் நட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து பைனாப்பிள், அது கீழே வேர் விட்டுருக்கு பாருங்கள். அது இன்னொரு 1 மந்த்து கழிச்சு நல்லா வேர் வந்ததும் அதை எடுத்து மாற்றி வைக்கணும் வேறு தொட்டியில். லாஸ்ட்டாக கண்டங்கத்திரி சொல்லுவாங்கள்ல, அந்த செடி. நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன செடிலாம் வச்சுருக்கீங்க அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.